இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, அதிகாலை வேளை மீண்டும் ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தந்திருக்கின்றீர். உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். அனைத்திற்கும் அரசராகிய நீர், எல்லாவற்றுக்கும் தந்தையாகிய தந்தையே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கும் போது உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். இந்த இறைவார்த்தை நாட்டில் அபிஷேகம் சக்தி எங்களை வலு சேர்க்கட்டும். உம்முடைய அருள்கரத்தோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை. இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று பேதுருவை போல நாமும் பல வேளைகளில் கத்துவோம், கூக்கரிலிடவும், கதறுவோம். வாழ்வில் மூழ்குகின்ற தருணங்கள் உண்டு. துன்பங்கள் அதிகமான சூழல்கள் உண்டு. நம்மை விழத்தாட்டுகின்ற அந்த நிகழ்வுகளும் உண்டு. நம்பிக்கையில்லா நிலை வந்து நம்மை ஆட்டும்போது நாமும் அழுவோம். பேதுருவை போல ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அங்கலாய்த்து சொல்லுவோம். அன்புமிக்கவர்களே, என்ன நடந்தது? இயேசு உடனே அவன் கையை பிடித்தார். நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்று அவனிடத்திலே கேட்டார். நம்பிக்கையின் உருவமான இயேசு நின்றபோதும் அவன் அவரை நம்பவில்லை. அவருடைய கண்களில் தன்னுடைய கண்களை அவர் பதிய வைக்கவில்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஐயம் இருக்கிற இடத்தில் நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இருக்கின்ற இடத்தில் ஐயத்திற்கு இடமில்லை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாத நிலை, கண்ணுக்கு புலப்படாத ஐயமற்ற நிலை என்று தூய பவுல் நமக்கு சொல்லுகின்றார். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த காட்டு அத்திமரத்தை பார்த்து கடல் ஊன்றிக்கொள் என்று சொன்னாலும் அது கீழ்ப்படியும் என்று மத்திய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. ஆக நம்பிக்கை கடவுளின் இதயத்தை அசைக்கும். எந்த மனிதரிடத்தில் நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்கள் இயேசுவின் மேல் தங்களுடைய கண்களை பதிய வைப்பார்கள். ஆனால் பேதுரு இயேசுவின் மேல் தன்னுடைய கண்களை பதிய வைக்கவில்லை. மாறாக பொங்கி எழுந்த அலைகள் மீது கண்களை பதிய வைத்தார். பிரச்சனைகளின் மீதல்ல கண்களை பதிய வைப்பது, பிரச்சனையும் தாண்டி அதை வெற்றி கொள்ளுகின்ற இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். வெற்றி தருகின்ற கடவுள் எல்லா பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய பாதையிலே சேர்ப்பார். நம்புவோம், நம்பிக்கையோடு வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.